சர்ச்சில் இருக்க ஒரு குவாயர் டிரெக்டர் வந்து இது வந்து நம்ப முடியாத அளவா நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நம்ம சேர்ந்து எதாவது பண்ணலாமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஸ்கோர் எழுத தெரியாதே அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க ஸ்கோர் எழுத கத்துக்க அப்படின்னு. ஸோ ஸ்கோர் எழுத கத்துண்டு அவங்க வெஸ்டர்ன் சிங்கர்ஸ்க்கு எழுதி கொடுத்து, ஸோ வெஸ்டர்ன் சிங்கர்ஸும் நம்ம சிங்கர்ஸும் சேர்ந்து பாடுற மாதிரி பண்ணி, இப்போ ப்ளூ ஜுவல் அப்படின்னு ஒரு ஒரு காமனா ஒரு தீம் வேணும். ஸோ நம்ம பாடுறோம்னா அந்த பாடுறதுக்கு ஒரு மேட்டர் இருக்கும். ஸோ வெறும்ன பாடினோம்னா அது வந்து ஆஹ், அது ஒரு விதமான சங்கீதம். அந்த பொருளோட பாடுறோம் வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் இணைஞ்சு பாடும்போது ஒரு 100 பேர் இணைஞ்சு பாடும்போது நமக்கு ஒரு காமன் பர்பஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த க்ஷணத்துக்கு அந்த ஒரு காலப்பொழுதுக்கு நம்மளுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸே நம்மளுடைய அனுபவமே மாறிவிடும். ஸோ காமனான தீம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் காமனா இருக்கிறது நம்ம பிளானட் எர்த், பூமி. பூமி மட்டும் இல்லாம இந்த நிலவளம், நீர் வளம், காற்று வளம் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த கான்செப்ட்ல ஒரு ப்ரொடக்ஷன் எழுதலாம். ஒரு 1 ஹவர் ப்ரோகிராம் எழுதணும் அப்படின்னு நாங்க அவங்க சொன்னாங்க. சரி 1 ஹவர் நான் யோசிச்சு பார்த்து சரி பஞ்சபூதங்கள் ஆரம்பிச்சா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அப்படின்னா என்னது அப்படின்னா ஸோ அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீர், நிலம் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஆகாயம் என்ற 5வது பூதம். பிகாஸ் ஏன்னா ஐரிஷ் கல்ச்சர்ல 4 பூதங்கள் அப்படின்னு பேசுவாங்க. நம்மளதுல மட்டும் அந்த இந்த காணாத பூதம், த மோஸ்ட் ரிஃபைன்ட் ஆஃப் த பூதம்ஸ், பூதங்கள் ஆகாயம் தான். ஸோ அதையும் சேர்த்து எழுதின போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகத்துல அந்த ராகம் மாறும்போது ஸ்ருதியும் மாறுற மாதிரி பின்னால் அவங்க ஹார்மனி கொடுக்கறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு எழுதினதுல அவங்களுக்கு ரொம்பவே அது பிடிச்சு போய் அது இந்த ஷோவுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 2 பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணினோம். ஏன்னா அந்த வெளியை பத்தி பரவெளியை பத்தி பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசும் ஒரு சமூகம் நாம் தானே. நாம் தான். ஆமா ஆமா. ஸோ அதுல வந்து பொல்யூஷன், அதாவது பரவெளிங்கிறது அது அந்த இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம உலகம் இஸ் நம்ம பாடி இட் செல்ஃப் இஸ் அ மைக்ரோ காசம் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம உலகம் எர்த் இஸ் அ மைக்ரோ காசம் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆல்சோ. அண்டம் பிண்டம். அண்டம் பிண்டம், ஆமா. ஸோ இந்த பிண்டத்துல இருக்கிற பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாம் பேசும்போது நம்ம ஹியூமன் கிரீட், ஹியூமன் நேச்சர், மனித எக்ஸ்ப்ளாய்டேஷனால எவ்வளவு சேஞ்ச் எல்லாம் இருக்குங்கிறத எடுத்து காட்டும் போது அவங்களுக்கு அந்த டாபிக் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் பாடும்போதே அழுதுட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்லயும் லிரிக்ஸ் எழுதினேன், கொஞ்சம் தமிழ்லயும் இருந்தது, கொஞ்சம் சான்ஸ்கிரிட்லயும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பாதிக்கு மேல ஸ்வரங்கள் தான், இந்த திலானா அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு அந்த கதையை சொன்ன உடனே அது அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியது.